ஒவ்வொரு இடத்திலும் வ.உ.சி. அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி பேசிய பேச்சு புத்தகமாக இருக்கிறது. 1928 ஆண்டு சேலம் மாநகரில் வ.உ.சி. அவர்கள் பேசிய அந்த பேச்சை வ.உ.சி. நூலகம் என்கிற பதிப்பகம் ஒரு சிறு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. எதற்காக அந்த பதிப்பகம் பெயரையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், அப்படியாவது வாங்கி தொலைத்து படியுங்கள், ஒரு முறையாவது படித்து தொலையுங்கள். மேடையில் சத்தம் போட்டு பேசுவதால் எனக்கு என்ன தோன்றுகிறது, யாரோ எழுதிய பாட்டை, அது கவிமணி எழுதிய பாட்டை நாமக்கல் கவிஞர் என்று சொல்லுகிற சீமான் நாளைக்கு மேடையிலே இப்படி பேசினாலும் பேசுவார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று எழுதிய எங்கள் பாரதியை போல சொன்னாலும் சொல்லுவோம். அதை நம் அறிவார்ந்த தம்பி தங்கைகள் கேட்டு மகிழ்ந்தாலும் மகிழ்வார்கள். எதையும் படியுங்கள். அரசியல் பெரும் சொல் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த நூலில் வ.உ.சி. எழுதுகிறார், இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு வேறு யாரில்லை. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி வந்த நேரம். இனிமேல் இந்த நாட்டை நாயக்கர், நாயுடு, முதலியார் மூவரும் தான் காப்பாற்ற முடியும். அவர் எழுதுகிறார், நாயக்கர் அன்றைக்கு இருந்த அந்த வழக்கில் சாதி பெயரை சொல்லி எழுதுகிறார். நாயக்கர் என்பது பெரியார், நாயுடு என்பது வரதராஜலு நாயுடு, முதலியார் என்பது திருவிகா. எனவே இவர்கள்தான் இந்த நாட்டை இனி காப்பாற்ற வேண்டும் என்று எழுதிவிட்டு அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், சுயமரியாதை இயக்கத்தை போல ஒரு இயக்கத்தையும் இந்த நாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெரியாரை போல ஒரு தலைவரையும் நான் பார்த்ததில்லை என்று வ.உ.சி. எழுதுகிறார். நான் சொன்னேன், இன்றைக்கு பெரியாரை போட்டு புதைத்து விட்டு போய்விட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு இவ்வளவு திரளாக, இவ்வளவு எழுச்சியாக ஒரு கூட்டம் நடக்கிறதே. திராவிடர் கழகத்தின் கொடி இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு இடத்திலும் பறக்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறாய். ஒவ்வொரு நாளும் பட்டொழி வீசி பறக்கிறதே. இதை பார்த்தால் அந்த மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் தற்கொலை செய்து கொண்டு விட போகிறான் என்று என் நண்பர் குமரன்தாஸ் சொன்னார். அப்படியெல்லாம் உங்கள் நண்பருக்காக கவலைப்படாதீர்கள், அதுவெல்லாம் மானமுள்ளவன் மட்டுமே செய்கிற செயல் என்று சொன்னார். அதுதானே உண்மை. மானமுள்ளவன் செய்கிற செயல் அல்லவா அது? உனக்கு உண்டா? நான் கேட்கிறேன்,